தங்கச்சி நான் தென்காசி இன்று தான் கடைசியாக லைவ் வர முடியும் டியூட்டியின் காரணம். ஓ அப்படியா, சரிண்ணா சரிண்ணா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க அண்ணா. சரியா சாமி அண்ணா? ஐயாம் ஒரிஜினல் நேம் ஆஃப்ரின் பட் மை நேம் இஸ் நாட் குட் க்யூட். என்னது இது க்யூட்டு? என்ன பேர் சொல்லுங்க தங்க பிள்ளை. டோன்ட் ஸ்லிப். நான் தூங்கலையே. ஹாய் பிளாக்பெரி. ஹாய்மா. ஹாய்மா. நாம் இதயம் அடங்கினாலும் அன்பு என்னும் துடிப்பு அடங்காது. கண்கள் என்னும் ஒளிப்பதிவில் பதிவேற்றி மெமரி கார்டில் இருப்பு வைத்து இதயம் என்னும் வீட்டில் பூட்டி வைப்போம். சூப்பர் சூப்பர், அருமையான கவிதை. ஹாய் பட்டு. ஹாய் பட்டு, எப்படி இருக்கீங்க பட்டு? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டியாக்கா? என்ன சாப்பாடு? பிரியா தங்க சாப்பிட்டேன் சாமி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சிஸ்டர் ஏன் புதிதாக நேர்கள் வரமாட்டேங்கிறாங்க தெரியல நாராயணா. அந்த பகவானுக்கு தான் தெரியணும், எனக்கு தெரியல. சங்கரண்ணா, ஒரு நாள் காரில் கோயிலுக்கு செல்லும் போது எதிரே வந்த வண்டி விபத்துக்குள்ளாகி அதை கேட்டு அந்த நேரத்தில் நான் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தேன். அழுது புலம்பினே. சில நாட்களும் கடந்தது. ஓகே ஓகே ஓகே. நான் 2 பக்கமும் ஓட்டு போட்டு விடுகிறேன் சகோ. ஓகே, எந்த ஊர் நீங்க? நான் வந்து மணப்பாறை. நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? செல்வராஜ் சகோ வணக்கம். கேசிமா சொல்லியிருக்காங்க. சாரி மை சிஸ்டர். கமெண்ட் என்னது? கமெண்ட் என்னடி தங்கம்? முகம் ஏன் டல்லா இருக்கு? டல்லா இருக்கா? அப்பெல்லாம் உள்ள நல்லா தான் சாமி இருக்கேன். ஹாய் பேபி, நான் வரேன் புதிதாக, வாருங்கள். வணக்கம் மோனிகா தங்க. வா தங்க, வணக்கம். ஏமா அப்படி? மோனிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க பிள்ளை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வணக்கம். ரிலாக்ஸ் மைண்ட். ஹாய் செல்லம். ஹாய் ரிலாக்ஸ் மைண்ட், நல்லா இருக்கீங்களா? வீக்லி இந்த என்னது மகேஷ்குமார் சகோதரரே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழே எழுதுங்க. வந்துவிட்டே. வாங்க மாது, வணக்கம். ஹாய் மாது, நல்லா இருக்கீங்களா? அடி ஆத்தி. அடி ஆத்தி. வாங்க மாது, வணக்கம். உங்கள் ஐஸ் அழகா இருக்கு. மிக்க நன்றி கார்த்திக்மா. வளத்துடன் வாழ்க கார்த்திக்மா. நல்லா இருக்கீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திக்மா. அன்பு நிறைய இருக்கிறது, அழகு தேவையில்லை என்றால் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே லைவ் வீடியோவை போட்டால் எப்படி இருக்கும்? ஆகவே ஹரணி சேனல் அழகில் தான் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சிஎஸ் அண்ணே வாதாடுகிறார். சூப்பர் சிஎஸ் அண்ணா. முடியாது, பண்ண முடியாது. ஏன் என் மேல என்ன உங்களுக்கு அவ்வளோ கோபம்? பண்ண முடியாது ஏன்? ரோமன்மா வாங்க, வணக்கம். தீபக் அண்ணா, பொன்னமராவதி மண்ணின் மைந்தன் தீபக். வாருங்கள் அண்ணா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? வாருங்கள் அண்ணா, வணக்கம். கேஆர் சகோ, அதெல்லாம் கிடையாது, செல்லாது, ஓட்டு போடக்கூடாது, ஒன்று மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சூப்பர். ரிலாக்ஸ் மைண்ட். சங்கர்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டரங்கா. நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர். பிரகாஷ்மா, சிஸ்டர் சும்மா ஒரு விளையாட்டுக்கு உங்களை கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. ஐயோ. இல்லை பிரகாஷ்மா, இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்து இன்னொருத்தவங்க வரவங்க வந்து அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லை, எனக்குன்னு வந்து ஒரு 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 அளவு ஒரு இது இருக்குது. அதை கண்டிப்பாக நான் அதை மெயின்டைன் பண்ணணும்ல. கொஞ்சம் கீழேயும் போகக்கூடாது, கொஞ்சம் மேலேயும் போகக்கூடாது. நம்ம எப்படி வீட்டில் இருக்கோமோ அது மாதிரியே தான் நம்ம இருக்கணும். எனக்கு என்ன அந்த மாதிரி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் கோவமெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். பிரகாஷ்மா, அதெல்லாம் எனக்கு கோவப்பட மாட்டேன் தங்கம், சரியா? ரொம்ப சிந்திச்சா மனசு வலிக்கும், அப்புறம் தலை வலிக்கும். வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுடணும்.